இந்த வீடியோ மெயினா டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு. இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே ஆரம்பிங்க. எண்ணி 5 நாளில் சிலபஸில் இருக்கக்கூடிய போயம், ப்ரோஸ், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், கதை, ஆத்தருக்கான நேஷனாலிட்டி, எல்லா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், போயமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனுக்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இது எல்லாத்தையும் நீங்கள் 5 நாளில் படித்து முடிச்சிடலாம். நீங்கள் 5 நாளும் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிற கட்டாயமும் கிடையாது. தினமும் பார்த்தோம் அப்படின்னா 3 மணி நேரம் மட்டும் இங்கிலீஷ் படிச்சிங்க அப்படின்னாலே போதும். ஒரு 5 நாளில் கம்ப்ளீட்டாக எல்லாமே படித்து முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இப்போ ஷார்ட்கட்டாக கொடுக்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னால் நம்ம 21 டேஸ் பிளான் கொடுத்துருப்போம். ஒரு நாளைக்கு நீங்கள் 30 நிமிஷம் படிச்சிங்க அப்படின்னாலே 21 நாளில் சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா போயம், ப்ரோஸ், அதுக்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்பிளனேஷன், கதை, அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி, ஆத்தருக்கான நேம், நம்ம இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே கதையாகவும் ஷார்ட்கட்டாக கொடுத்துருப்போம். இப்போ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 5 நாள் தான். நீங்கள் ஃபுல்லாக இங்கிலீஷ் மட்டும் தான் படிக்கணும் அப்படிங்கிற கட்டாயமும் கிடையாது. நீங்கள் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் இங்கிலீஷ்காண்டி ஒதுக்குனீங்க அப்படின்னாலே போதும். 5 நாளில் பார்த்தோம் அப்படின்னா படித்து முடிச்சிடலாம். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ லிங்க் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி 5 டேஸ் சேலஞ்சு 3 ஹவர் a day அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில போயம், ஒரு சில ப்ரோஸு, இப்போ டே 1ல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஷார்ட்கட்டு கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கான வீடியோ பார்க்குறதுக்கு அதிகபட்சம் 2லேருந்து 2.5 மணி நேரம் தான் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நார்மல் ஸ்பீடில் பாருங்கள். செகண்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்பில் அந்த ப்ளேபேக் ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சு இன்னொரு டைம் பாருங்கள். ஸோ நீங்கள் 2 டைம் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த கதை, அதுக்கப்புறம் போயங்கான எக்ஸ்ப்ளனேஷன், ஷார்ட்கட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்கள் இன்னும் ஈஸியாக கன்வீனியண்ட்டாக படிக்கணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்லேயே அனுப்பியிருப்போம். ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நீடு 5 டேஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் லிங்க் அந்த மாதிரி அனுப்புங்க. நம்ம உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த லிங்க் எல்லாமே அனுப்பிடுவோம். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தே ஈஸியாக கன்வீனியண்ட்டாக எல்லா லிங்க்கையும் எடுத்துக்கலாம். 5 நாளில் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிடலாம். அதில் என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் படிங்க. நம்ம முதல்ல டே 1ல் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்கட், அதுக்கப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் கொடுத்துருப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்க்கான அர்த்தம்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போயம் படிக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம அதனால தான் அந்த ஆர்டரில் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ டே 1ல் வரிசையாக என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் வீடியோ லிங்க் பாருங்கள். அதுக்கப்புறம் டே 2 பாருங்கள். இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிக டைம் இருக்குது, நான் ஒரே நாளில் எல்லா வீடியோ கன்டினியூஸாக பார்த்துரும் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் 5 நாள் உங்கள் டார்கெட்டு, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம். ஸோ ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 மணி நேரம், 6 மணி நேரம், அது உங்களோட கன்வீனியன்ட்டு. ஆனால் மினிமம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 5 நாள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே ஃபுல்லாக படித்து முடிச்சிடலாம். ஸோ 5 நாளில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஷார்ட்கட், எக்ஸ்ப்ளனேஷன், கதை, எக்ஸாம்பிள் இதெல்லாம் நீங்கள் பேஸ் பண்ணி ஈஸியாக படிச்சிடலாம். நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம லைஃப்பில் என்னென்னலாம் நடக்கும் அதை பேஸ் பண்ணி அந்த எக்ஸாம்பிளோட தான் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் இன்னும் சிம்பிளாக படித்து முடிச்சிடலாம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கான ஜென்ரல் இங்கிலீஷ் புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்லியிருந்தோம். இப்போ அகைன் ஸ்டாக் வந்துட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ணணும் எல்லா டீட்டெயிலும் நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இதோட சாம்பிள் பேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அது வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். ஓகே, வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.